Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோவில் 1 year பேபி கேர்ள்கான சிங்கிள் ஷோல்டர் பால் கவுன் வித் ஃப்ளவர் ஓட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 year பேபிக்கான மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோக் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் யோக் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8 inches எடுத்திருக்கேன். இப்போது ஹாஃப் ஷோல்டர் 4 inches அப்படியே நான் வந்து டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஹாஃப் ஷோல்டர் அப்படியே டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அதே மாதிரி ஆர்ம் ஹோல், ஆஃப் ஆர்ம் ஹோல் வந்து 4 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்ம் ஹோலுக்கு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப்காக 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 செஸ்ட்டு நான் 5 inches மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து பாடி அலவன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. இன்கேஸ் பாப்பா சப்பியாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து 1/2 inch அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1/4 வேஸ்ட்டும் 5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் நம்ம டாட்ஸ் பிடிக்க போகிறோம். இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்கோடைய டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷோல்டர் ஃப்ராக்ன்றதுனால நம்ம வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஷோல்டர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு ஷோல்டர் இருக்காது. ஸோ அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நெக்கோடைய எண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோலில் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அகெயின் நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ கீழே அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட அந்த எட்ஜில் வர மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு. நடுவில் வந்து ஃபோல்டிங் லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதை நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மிட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண பேப்பர் பேட்டர்ன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் பென்சில் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபோல்டட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் மிட் பாயிண்ட். ஸோ அந்த மிட் பாயிண்ட் மேலேயும் கீழேயும் வந்து நம்ம பட்டர் ஷீட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேசிங் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கில் வந்து வாட்டர் ஃபில்லிங் டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கு இன்சைட் இந்த மாதிரி 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன ஐஃபோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் தான் நான் வந்து இதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு ஃபோனில் வந்து பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அது வரைக்கும் நான் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இது வந்து 1 inchக்கு வர மாதிரி நான் வந்து இதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 inchக்கு வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்கும் கீழே, ஓகேங்களா. இங்கேருந்து தான் நம்ம வந்து நெக்குடைய ஸ்டார்டிங் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து அந்த 2 பார்டர் லைனுக்கு நடுவில் வர மாதிரி டிசைன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போது டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ ஒரு போர்ஷன் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி கண்டினியூ பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஏரோ மார்க் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஏரோ மார்க்கில் இருந்து தான் நம்ம இங்கே இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரோ மார்க் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் கரெக்டாக அந்த ஏரோ மார்க்கு எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டாக அதை அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கோடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நெக்குக்கு உள்ளே, அதாவது நம்ம 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல பார்டர் லைன் மாதிரி, அதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து அது சீட் ஆகும். ஸோ நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அகெயின் இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற அந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிசைனை. இப்போ வந்து நம்ம அந்த கர்வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து நம்ம இப்போ டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து நிதானமாக வந்து இது ட்ரா பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்களா, எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன். அடியில் இருக்கிற மொபைல் ஃபோன் வந்து நான் டேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது, ஈஸி தான். பட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் பானி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அகெயின் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனை வந்து டேர்ன் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நடுவில் வந்து கேப் வருது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம அந்த கேப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பார்த்திங்கன்னா அலைன் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் டிசைன் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வி நெக்லேயும் அப்புறம் ஸ்கொயர் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரேஸ் பண்ணுறது. பட் இந்த மாதிரி கர்வ் ஷேப் வர மாதிரி நெக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் நெக்கு, ஸ்வீட் ஹார்ட்டின் அதிலெல்லாம் வந்து நம்ம பானி ஒர்க் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த டிசைன் ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி ஃப்ரீ ஹேண்டாக போடுறோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து இன்னும் ஈஸியாக வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எண்டு வந்துட்டேன், நெக்குடைய எண்டு வந்துட்டேன். இப்போது இங்கேயும் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அகெயின் நான் வந்து கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு போகிறேன் ஃபோனு. ஒய் பிகாஸ் இங்கே நடுவில் எனக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸுடைய அந்த 1 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடு பாயிண்ட் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ டாட்ஸுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3 inches மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாட்டுடைய வித்து இந்த சைடு 0.5 inch, இந்த சைடு 0.5 inch. இப்போது இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டுடைய லென்த்து 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்து 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக் வந்து ரிங்கில் போட்டு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு அடியில் கார்பன் ஷீட்டை வச்சு நான் வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் டாட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணும்போது கார்பன் ஷீட் வச்சு ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் அது விசிபிளாக தெரியும், அது பார்க்க அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக இப்போ நம்ம ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிட் பாயிண்ட்டில் ஸ்டோன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஸ்டோன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஒயர் எடுத்துக்கிறேன். ஃபிஷ் ஒயர் அண்ட் ஆரி நீடில் எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து அகெயின் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு அதை வந்து லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நம்ம வந்து சின்னதாக லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸ்க்கையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ எல்லா குந்தன் ஸ்டோன்ஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கிங் சாக் அண்ட் ஒயிட் பேர்ல்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் டாட் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மிடில் வந்து டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே டாட் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே அண்ட் இங்கே அண்ட் இங்கே. ஓகேங்களா, இந்த மாதிரி 5 டாட்ஸ் வந்து அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீடில் வந்து பார்த்தீங்கன்னா சுயிங் த்ரெட் வந்து போட்டிருக்கேன். த்ரெட் வச்சு நான் வந்து பேர்ல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பேர்லாக எடுத்து நான் வந்து மார்க் பண்ண அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டாட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் ஸ்டிச் பண்ணுறது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸோடைய மிடில்லையும் நம்ம வந்து பேர்ல்ஸ் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பீட்ஸ், அதாவது சுகர் கிளாஸ் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த வாட்டர் ஃபில்லிங் டிசைனை. அந்த டிசைனுக்கு மேலேயே நீங்கள் வந்து இந்த சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு பீட் இல்லைன்னா 2 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த டிசைன் மேலே நீங்கள் ஆரி ஒர்க் போட்டாலே உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸாக தான் வரும். ஓகேங்களா, ரொம்ப கேப் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடாக தான் நான் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபில்லிங்கில் வந்து அந்த டேர்னிங் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டேர்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் 2 பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த டேர்னிங்கில் மட்டும் ஒரு பீடாக சிங்கிள் பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து 2 பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த டேர்னிங்கில் மட்டும் சிங்கிள் பீடு யூஸ் பண்ணுங்கள். அந்த லைன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் 2 பீடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே பர்பிள் கலர் த்ரெட்டில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும். ஸோ அது பார்க்க வந்து நல்லா இருக்காது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த த்ரூ அவுட் டிசைனுமே நான் வந்து ஃபிஷ் ஒயர் வச்சு தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ஸ் ஃபுல்லாக ஃபிஷ் ஒயர் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியுதா, நான் ஜஸ்ட்டு அந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எனக்கு கேப்பே அவ்வளோவா தெரியலை. இந்த டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டாஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ரேண்டமாக டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டாஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் பேர்ல் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு
அந்த ஒயிட் பேர்ல் சுற்றி நான் வந்து இந்த சுகர் கிளாஸ் பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஒயிட் பேர்லும் ஒரு சுகர் பீடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேர்ல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை சுற்றி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் சுகர் பீட்ஸு 2 பீடாக எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல் பீடும் ஒரு கிளாஸ் சுகர் பீடும் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த புட்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த புட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேர்ல் வச்சு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் புட்டாவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து ஈஸியாகவும் இருக்கும் அண்டு அது வந்து அருந்து வராது. ஓகேங்களா? ஸோ அந்த பயமும் நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் புட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் எடுத்து இந்த 2 சைடு லாக் பண்ணிக்கோங்க. மேலே எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த புட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3/4 இன்ச் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டோனு, அதை சுற்றி வந்து சுகர் பீடு, அப்புறம் பேர்ல் பீடு, அப்புறம் சுகர் பீடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வரணும். ஓகேங்களா? இப்போ நடுவில் இந்த பானி டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அது எப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோனில் ஜூம் பண்ணிவிட்டு அந்த டிசைனை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் நான் வந்து அந்த குந்தன் ஸ்டோன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் பேர்ல்ஸ் எடுத்துகிட்டு ரேண்டமாக அங்கங்கே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப கேப் விட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க, கொஞ்சம் கிட்டேயே ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒயிட் பேர்ல்ஸ் வந்து ரேண்டமாக வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேர்ல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரேண்டமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் தெரிகிற அந்த டிசைனில் நம்ம வந்து சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு புட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த புட்டாவும் ஓகே தான், பட் எனக்கு அதை விட இது பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, அப்புறம் பேர்ல் பீடு, 3 சுகர் பீடு அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் எல்லா சைடும். ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து விடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக்கில் எப்படி வந்து நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு பேப்பரில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் எப்படி இருக்கணுன்றது தெரியும். ஸோ மேலே கீழே செல்வேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் வந்து மேலே ரன்னிங் சைடு அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வைஸு. ஸோ உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இது வந்து செல்வேஜ் சைடு. அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்வேஜ் இருக்கும். அதாவது கரை சைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். இப்போது நம்ம ஸ்கர்ட்டுடைய லென்த்து வந்து எவ்வளோனா 18 இன்ச்சஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ 2 மீட்டர்ஸ் ஆஃப் ரன்னிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதில் இதை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து அதையும் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். லென்த் வந்து 18 இன்ச்சஸ் வர மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் லென்த்து மேலேயும் கீழேயும் ஓகேங்களா மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்குடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது செல்வேஜ் டு செல்வேஜ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 40 இன்ச்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு லென்த்து வந்து பெருசாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் வந்து ஷார்ட்டேஜ் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் சைடு எவ்வளோ வரும்னா 4 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வரும். ஓகேங்களா? 2 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை நான் 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு 4 மீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராங் சைடு ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட் நான் வந்து 1/4 இன்ச் விட ரொம்ப கம்மியாக நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறமா உள் சைடு இதை டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே உள்ளே டேர்ன் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஒன்றா வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த சீம். நெக்ஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி ப்ளீட் தான் நீங்கள் வந்து ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக் இப்போ கட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து 1 இன்ச் எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து சீம் அலவன்ஸ்க்காக. ஓகேங்களா. அடுத்து 1 இன்ச் ப்ளீட் வச்சுட்டு அந்த ப்ளீட்டையே 2 டைம்ஸ் நான் வந்து மேலேயே நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து அகெயின் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். 1 இன்ச் ப்ளீட் மடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு ஃபோல்டு அண்ட் அகெயின் இன்னொரு ஃபோல்டு. புரியுதுங்களா. அந்த ப்ளீட்டு மேலேயே 2 டைம்ஸ் நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அகெயின் 1 இன்ச் ப்ளீட் எடுத்துக்கிறேன். அது ரிவர்ஸ் அண்ட் அகெயின் ஃபார்வர்டு. இப்போது நான் வந்து பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ நான் அகெயின் உங்களுக்கு வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 இன்ச் ப்ளீட் எடுத்துக்கிறேன். அதை ரிவர்ஸில் கொண்டு போகிறேன். 1 இன்ச் ப்ளீட் எடுத்துக்கோங்க. ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு அகெயின் ஃபார்வர்டு. இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச் ப்ளீட் எடுத்துக்கோங்க அண்ட் ரிவர்ஸ் போயிட்டு அகெயின் ஃபார்வர்டு. ஸோ எதுக்காக நான் வந்து இந்த மெத்தட் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ளீட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கேதர்ஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது பாப்பாவுடைய வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்குடைய பேப்பர் பேட்டர்ன் நான் வந்து சின்ன பேப்பரில் மார்க் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஃபேப்ரிக்லேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து டபுள் பேப்பர் எடுத்திருக்கேன். 2 பேப்பர் எடுத்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 360 அம்ப்ரெல்லா கட்டிங் தான் நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வேஸ்ட் வந்து 20 இன்ச்சஸ் பாப்பாது. ஃபார்முலா பார்க்கலாம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 6.28 ப்ளஸ் சீம் அலவன்ஸு. இதில் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் வேஸ்ட்டு டிவைடட் பை 6.28 ப்ளஸ் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணால் 4.18 கிடைக்கும். ஸோ நான் வந்து 4 இன்ச்சஸே நான் வந்து ரவுண்டாக எடுத்துக்கிறேன். ஸோ 4 இன்ச்சஸே நான் வந்து ரவுண்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பரை ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் வந்து 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டேப் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு நம்ம 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லென்த் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புரியுதுங்களா. இங்கேருந்து வச்சு நம்ம அந்த 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லென்த் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லென்த் வந்து 18 இன்ச்சஸ் ஸ்கர்ட் லென்த்து. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த 4 இன்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 இன்ச்சஸ் ப்ளஸ் 18 இன்ச்சஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 22 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். இந்த 22 இன்ச்சஸ் எங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் அந்த 22 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நான் அந்த மார்க் பண்ண லைனுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்மளுக்கு 2 பேப்பர் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் இதுக்கு ஆப்போசிட்டாக வச்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ 360 லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது பேப்பர் எப்படி கட் பண்ணமோ ஆஸ் இட் இஸ் நான் வந்து சன்க்ரீப் ஃபேப்ரிக்லேயும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு போர்ஷன் கட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு போர்ஷனும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ பேப்பர் எப்படி கட் பண்ணுமோ ஆஸ் இட் இஸ் நான் வந்து லைனிங்கும் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சைட் சீம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீக்கோ பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு
பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது காட்டன் லைனிங் எப்படி கட் பண்ணுதுன்னு பேப்பரில் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். ஸோ பேப்பர் எடுத்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபோல்டுலேருந்து அந்த ஃபோல்டிங்லேருந்து நான் வந்து 10 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா சீம் அலவன்ஸ்க்காக வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்குடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்கர்ட் லென்த்து மெயின் ஸ்கர்ட் லென்த்து 18 இன்ச்சஸ், அதை விட ஒரு 3 இன்ச்சஸ் கம்மி பண்ணிவிட்டு 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ லென்த் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கட் பண்ணிக்கிறேன். பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். பட் கிளாத்தில் கட் பண்ணும்போது 2 டைம்ஸ் 2 வாட்டி ஃபேப்ரிக் வந்து எடுத்து கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் கட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சன்க்ரேப் வந்து சைட் ஜாயின் பண்ணிவிட்டேன் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் லைனிங் எடுத்துகிட்டு காட்டன் லைனிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பேப்பரில் ஒரு வாட்டி தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் வந்து நான் வந்து காட்டனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சைட் சீம் போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரா எட்ஜஸ் வந்து செல்வேஜ் தான். ஸோ அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து ரா எட்ஜஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வேறு 1 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணணும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் எல்லா சைடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் பேட்டர்ன் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கு வந்து எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு மிட் பாயிண்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மிடில் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷன். நெக்ஸ்ட் வந்து லைனிங்கில் இப்போ நான் இந்த பேப்பர் பேட்டர்ன் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பேக் சைடு வந்து வரும். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்புக்கான 1 இன்ச் அலவன்ஸ். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்புக்கு 1 இன்ச் அலவன்ஸ் வந்து விட்டுருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஜஸ்ட்டு சன்க்ரேப் மேலே வச்சு கார்னர் வந்து டாப் ஸ்டிச் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வித்து, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போ கார்னரில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் வந்து நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் போட்டு கார்னரில் ஒரு 2 டைம்ஸ் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் ஓகேங்களா, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடில் வெளியே நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராப் வந்து நீட்டாக வந்து டேர்ன் ஆகிடும். ஸோ ஸ்ட்ராப் வந்து டேர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அயன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் எப்படி அயன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே காட்டன் ஃபேப்ரிக் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அயன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக் இன்கேஸ் நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் வந்து கருகிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேஃப்டி மெத்தட். ஸோ அதுக்கு மேலே லைனிங்கோ இல்லைனா வந்து பட்டர் ஷீட்டோ ஏதோ சம்வாட் மேலே போட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போவுடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ்ஸு, லென்த் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபஸ்ட் நம்ம டயக்னல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க கீழே இருந்து மேலே. அப்புறம் இந்த மாதிரி டயக்னல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கார்னரில் 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த லைனுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சு அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனுக்கு மேலே ஸ்டிச்சு. இப்போ வந்து இதை வந்து ஜஸ்ட்டு நான் சிசர் வச்சு இதை வந்து நான் வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம உதறணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கார்னரில் அந்த ஷார்ப் எட்ஜும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதையும் எப்படி அயன் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி லைனிங் மேலே போட்டு நீங்கள் வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கோங்க. இல்லைனா பேப்பர் மேலே வச்சு கூட நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ராப் ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஆல்சோ போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. போவுடைய லென்த் வந்து 24 இன்ச்சஸ் எடுத்துக்காங்க, இல்லை 26 இன்ச்சஸ் கூட எடுத்துக்காங்க. இப்போது இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து நான் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாப்பை இந்த மாதிரி கரெக்டாக அந்த 2 இன்ச்சஸ்க்கு பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச்சோடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரஃப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே லைனிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது 2 இடத்துல தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல். ஸோ ஃபஸ்ட்டு நெக்கில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், பிகாஸ் நம்ம நெக்கில் வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோலில் 0.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க, ஆர்ம் ஹோல்லையும் அண்ட் ஆல்சோ நெக்லேயும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டி கேப் விட்டு நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நெக்லேயும் வந்து நம்ம நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ டேர்ன் பண்ணிவிட்டேன். இப்போது கார்னர்ஸில் டாப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது டாட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு டாட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியுது பார்த்திங்களா, அங்கே வந்து நான் இந்த மாதிரி பின் வந்து குத்திட்டு அங்கே வந்து பேக் சைடு வந்து நான் சாக் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாட்டுடைய மிட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், மிடில் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணியிருப்போம்ல ஸ்ட்ரைட் லைனை, அங்கே வந்து சின்னதாக நாட்ச் கட் பண்ணிக்கிறேன். இது அகைன் டேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த டாட் முடிகிற வரைக்கும், அந்த டாட் இருக்குது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டாட் வந்து பிடிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இது ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக் இருக்குது முன்னாடி, அதனால் ஸோ லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ டாட்டுடைய வித்து வந்து எப்பவும் போல் 0.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டாட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக்கு அது கடையில் வந்து சன்க்ரேப் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், காட்டன் லைனிங், அதாவது பேக் சைடோடைய பேக் யோக்கோடைய லைனிங்கை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே மேலே ஒரு தையல் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இது நெக்கு வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும் அண்ட் ஆர்ம் ஹோலும் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நடுவில் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிவிட்டு நாட்ச் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீட்டாக நான் வந்து டேர்ன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் டாப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நீட்டாக வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் கார்னரில் டாப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம பேக் டாட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜிப் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சைட் சீம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டாட்டுடைய லென்த்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் அண்ட் வித்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்புக்கான சைடு 1 இன்ச்சு அண்ட் சைட் சீமுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாட்டுடைய லென்த்து 3 இன்ச்சஸ் அண்ட் வித்து 0.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைனுக்கு மேலே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போ இருக்குது பார்த்தீங்களா, அந்த போ வந்து பார்த்திங்கன்னா சைட் சீமில் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே போ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போ வந்து ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது பேக் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் சைட் சீம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து சைட் சீம் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு தையல் மட்டும் போடாதீங்க, ஒரு 3 தையல் வந்து போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட கம்மியாக ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து உள் சைடு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் 2 தையல் வந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல். இது எதுக்காக அப்படின்னா இப்போ பாப்பா வந்து வளர்கிறாங்க இல்லையா, ஸோ சடனாக வந்து ஹைட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டரில் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி 2 தையல் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் அட்டாச் பண்ணணும். ஸோ அது எப்படி வந்து அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஜிப் எடுத்துக்கிறேன். ஜிப் எடுத்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், அந்த ஜிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நம்ம சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒட்டினாப்பில் நம்ம வந்து தையல் போடணும். பட் இந்த ரன்னிங் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிப்பர் சைடு, அதை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிப்பு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜிப்பை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே நம்மளுக்கு அந்த அடையாளம் கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணிங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பிடிச்சி அதுக்கு நடுவில் நம்ம வந்து தையல் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜிப்பர் லைனை வந்து ஓப்பன் பண்ணி பிடிச்சி நம்ம நடுவில் தையல் போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ கிடையாது, நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்புக்கான ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஆஃப் ஜிப்பை வந்து இதுக்கு மேலே எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது இன்னொரு சைடு, இதை வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜிப்புக்கு ஈவனாக வர மாதிரி இந்த ஜிப்பு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பெல் பின் போட்டுட்டு நான் ஜிப்பை எப்படி ஸ்டிச் பண்ணி காட்டணும் அதே மாதிரி இதுவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சு நான் வந்து அந்த ஜிப்புக்கு ஒட்டினாப்பில் நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா உள் சைடு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க பாருங்கள், அது உள் சைடாக இந்த மாதிரி மடிக்கணும். மேலே இருக்கிறத உள் சைடு மடித்ததுக்கப்புறமா இந்த சைடில் இருக்க பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி உள் சைடாக வந்து மடிக்கணும். ஸோ மடித்ததுக்கப்புறமா நான் வந்து மிஷின் ஸ்டிச் போடலை, அது பதிலாக நான் வந்து ஹேண்ட் ஹெம்மிங் வந்து பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது பார்க்க நீட்டாக இருக்கும். அண்ட் கீழே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இன்னொரு சைடும் ஜிப்புக்கு வந்து நான் அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க. அங்கே ஜிப்பு சைடில் இருந்து 2 இன்ச்சஸ் உள்ளே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ராப்புடைய லென்த் வந்து நம்ம 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்குடைய லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச்சஸ் தானே எடுத்திருக்கோம். ஸோ அதை கேல்குலேட் பண்ணி தான் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்ட்ராப் வரணும். அதுக்காக 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அந்த 6 இன்ச்சஸ் இருக்குது பாருங்கள், அந்த லைனில் தான் நான் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மடித்து, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது அகெயின் நான் அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜாயினிங் லைன் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ட்ராப்பில் அந்த லைனு கீழே வர மாதிரி இதுக்கு உள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? அந்த தையலில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த தையல் மேலே தையல் போடக்கூடாது. அதுக்கு கீழே தான், அந்த தையலுக்கு கீழே தான் நான் வந்து இது ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு தையல் போட்டிருக்கேன் அண்ட் கீழே ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ டபுள் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் லென்த் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், பாப்பாவுடைய லென்த் இன்க்ரீஸ் பண்ணும், ஃப்ராக் லென்த்துன்னும் போது மேலே இருக்கிற அந்த தையல் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு போதும். இப்போது அதுவுமே தெரியாமல் நான் வந்து கீழே சைடு மடித்து அதை வந்து நான் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஹெம்மிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற அந்த தையலும் ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 இன்ச் கிட்ட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பெல் பின் போட்டு வேஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பெல் பின் போட்டுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் வந்து ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த லேயர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் சில்க்கு ஃபேப்ரிக் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஸ்கர்ட் போர்ஷனை, இதை தான் வந்து நம்ம இப்போது ஜாயின் பண்ணணும். ஸோ ரைட் சைடு கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து பெல் பின் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளீட் வைக்கும்போதே உங்கள் பாப்பாவுடைய வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பெல் பின் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அகைன் நான் வந்து இதையும் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து தையல் போட்டுட்டேன். ஸோ மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? மேலேயும் ஒரு தையல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்க்ரேப் லைனிங் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படியும் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து கேன் எடுத்துக்கிறேன். கேன் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேலே எவ்வளோனா 25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழேயும் 25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கேனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா வேஸ்ட்டில் மட்டும் ப்ளீட்ஸ் வந்து வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேன் ரஃபல்ஸ் எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேன் ரஃபல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.5 to 9 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க. அண்டு வித் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெனரஸாகவே எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரஃபல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நம்ம வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். 1 இன்ச் ப்ளீட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் ப்ளீட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ரஃபல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ரஃபல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேன் ஸ்கர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு தையல் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், குத்தும், உள் சைடு குத்தும். அதனால் இந்த மாதிரி லைனிங் வச்சு நம்ம வந்து பவுண்டிங் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த கேன் ஸ்கர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போது இந்த ஸ்கர்ட்டுடைய மிடில் போர்ஷன், அதாவது நடுவில், ஓகேங்களா? ஸோ நடுவில் வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சைட் சீம் போடணும்.
சைட் சீம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை ரைட் சைடு ஒன்றா வச்சு, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு அந்த ரஃபுல் சைடு இருக்குது பாருங்கள், அது வந்து அப்படியே உள்ளே வந்து போயிடும், ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு ஒன்றா வச்சு நம்ம வந்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஃபுல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து உள் சைடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு முதல்ல இங்கே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு காட்டன் லைனிங் வச்சு நீங்கள் பவுண்டிங் பண்ணி நீங்கள் அந்த ரா எட்ஜஸ் தெரியாமல் கம்ப்ளீட் பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் வந்து இது வந்து அடல்ட் கேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பேபி கேன் வந்து லாஸ்ட் மினிட்ல என்னால் போய் வாங்க முடியல. ஸோ உங்களுக்கு பேபி கேன் கிடச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்ட் அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபி கேன் வந்து யூஸ் பண்ணோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரஃபல்ஸும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி பவுண்டிங் மாதிரி காட்டன் லைனிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து அகெயின் நான் வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ ஸ்கர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும். ஆக்சுவலி அடல்ட் கேன் விட நம்மளுக்கு பேபி கேன் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஸ்டார்ச் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷுன்றதுனால ஸ்டார்ச் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறது. இதே பெரியவங்களுக்குலாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். பட் இது மாதிரி ஃப்ராக்கில் நம்ம இது மாதிரி இந்த அடல்ட் கேன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பேபி கேன் கிடச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து கேனையும் நான் வந்து ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ யோக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேன் வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது ஒன்றுன்னா நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்குடைய அவுட்லுக்கு. இந்த டுட்டோரியலில் வந்து நான் வந்து ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ இன்க்ளூட் பண்ணலை. ஆல்ரெடி இந்த வீடியோவுடைய லென்த் வந்து 47 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃப்ளவர் வந்து எப்படி இந்த ஃப்ராக்கில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக புரியும். ஸோ இந்த ஃப்ளவருடைய இந்த சர்க்கிள் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நான் இந்த ஃப்ளவர் இந்த யோக்குடைய பாதிக்கு, அதாவது மிடில் இல்லை, அதுக்கு தள்ளி அந்த ஸ்டாப் இருக்குது பாருங்கள் மேலே, அதுக்கு கீழே வர மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் வந்து ரொம்ப மிடில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் சைடில் வைங்க, அப்போ தான் வந்து அந்த லுக் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து மேலே வச்சு பார்த்தேன், பட் எனக்கு அது நெக்கு வந்து மறைக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃப்ளவரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே தள்ளி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் ஃபார்ம் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் கீழேயே தரையிலேயே நீங்கள் வந்து வச்சு உங்கள் கால் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளவரை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெல் பின் போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு இது வந்து எப்படியோ ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம், மிஷினில் தையல் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல் பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊசி நூல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக இந்த மேனிக்யூன் வந்து பார்த்திங்கன்னா இது செட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இது போட்டு வச்சுருக்கேன். இதை செட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ட்ரெஸ் ஃபார்ம்லேருந்து நான் இது வந்து எடுத்துருவேன். கரெக்டாக வந்து இந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுலேயே ட்ரெஸ் ஃபார்ம்லேயே வச்சு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறமா நான் வந்து ட்ரெஸ் ஃபார்மில் இருந்து அந்த ஃப்ராக் வெளியே எடுத்துகிட்டு அப்படி தான் நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஃபார்ம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு தான் நான் வந்து தையலே போட்டேன், ஐ மீன் ஹேண்ட் ஸ்டிச்சே போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரெஸ் ஃபார்மில் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சர்க்கிள் முடிச்சதுக்கப்புறமா இந்த பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நடுவில் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம சின்னதாக டாக்கா மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்டல் சேர்த்து நடுவில் ஒரு டாக்கா போடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த பெட்டல் ஒன்றா சேர்த்து நம்ம டாக்கா போட்டு
நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி புது புது பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.